Hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ஒரு things எல்லாம் வாங்கியிருக்கேன். ஆரி வர்க்குக்கான things வாங்கியிருக்கேன். சோ அதெல்லாம் என்னெல்லாம் things வாங்கியிருக்கேன், எவ்வளவு ரேட், எங்க ஊர்ல எவ்வளவு ரேட் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான ஒண்டர்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். First of all, இது வந்து ஒரு ஷாப்ல இருந்து வாங்குனேன். ஓகேவா, ரெண்டு ஷாப்ல இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 1000 பக்கம் 1100 அந்த ரேட்ல வந்து மொத்தம் வந்து ஆகியிருந்து. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். கொஞ்சம் த்ரெட் வாங்கியிருக்கேன். எனக்கு அதிகமாக வந்து நான் கொஞ்சம் லைட் கலரை ப்ளவுஸ் இருக்கும்ல, அதில் எல்லாம் கோல்டன் பீட்ஸ் போட்டுரும் அப்படின்னா மேக்ஸிமம் நான் கோல்டு கலர் தான் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக அதனால் வந்து நான் இவ்வளோ வந்து கோல்டு கலர் வாங்கியிருக்கேன். ஓகேவா, சாண்டல் கலர் ஆர் கோல்டு கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 கோல்டு கலர் த்ரெட் வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு போட போகிறது வந்து பிங்க் கலர். ஸோ அதனால் வந்து பிங்க் கலர் 2 த்ரெட் வாங்கியிருக்கேன். ஏன் 2 வாங்கினேன் அப்படின்னா, எந்த பிங்க் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நான் ட்ரெஸ் வேறு கொண்டு போகலையா. ஸோ அதனால் வந்து சரி இந்த ரெண்டுமே இருக்கட்டும், நமக்கு இன்னும் நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் வந்து 2 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் கலர் 2 பீட் வாங்கியிருக்கேன். ஓகேவா, காப்பர் கலர் 2 பீட் வந்து நெக்ஸ்ட்டு போட போகிற ப்ளவுஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டார்க் ஆனியன் பிங்க்கில் வந்து நம்பர் 4 பீடு வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 4 லைன்ஸ் தான் வாங்கினேன். 42 rupees, ஐ திங்க் 42 rupees ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 42 or 32, ஐ டோன்ட் நோ, சாரி மறந்துட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து 20 rupees. ஓகேவா, இது 20 rupees. இதெல்லாம் 5 rupees த்ரெட்டு. இதுவும் வந்து 50 கிராம் வாங்கினேன், 50 rupees. ஓகேவா, 50 கிராமு. இது வந்து ஒரு கிளாஸ் பீட் மாதிரி பிங்க் ஷேடில் ரெயின்போ ஷேடு வச்சு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு என்னது பிக்காக் க்ரீன் அந்த மாதிரி ஒரு கலரு. ஸோ அதுவும் வந்து 50 கிராம் வாங்கினேன்னு நினைக்கிறேன். 50 rupees. ஓகேவா, 10 கிராம் 10 rupees. இந்த பீட்ஸ் எல்லாமே 10 கிராம் 10 rupees வச்சு வரும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் ஒரு ஷாப்லேருந்து வாங்கினேன். 182 rupees வந்துச்சு. ஓகேவா, இவ்வளோ வந்து 182 rupees. நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு இது வந்து சில்வர் கலர் ஸ்மால் பீடு, ஸ்மால் கட் பீடு. ஓகேவா, மைக்ரோ கட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதாக்கும். இது வந்து 230 rupees. இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து 10 கிராம் 10 rupeesன்னு தான் கொடுப்பாங்க. பட் இது வந்து 450 கிராம் இருக்கும். அது சேர்த்து வாங்கும்போது நான் கொஞ்சம் லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி வாங்கினேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மல்டி கலர் இந்த என்னது கட் பீட். ஓகேவா, மைக்ரோ கட் பீட் தான் இதுவும் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ரொம்ப நிறைய கடையில் போய் பார்த்தா கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதனால் பார்த்தோன்னா ஒரு பேக்கெட் அப்படியே வாங்கிட்டேன். 230 rupees. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 அப்சரா மார்க்கிங் பென்சில் வாங்கியிருக்கேன். இது வந்து 7 rupees. ஒன்று வந்து 7 rupeesக்குன்னு வாங்கினேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து ஹேங்கிங் பீடு. நான் ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் நெக்ஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் போடுறதுக்காக ஹேங்கிங் பீடு வாங்கியிருக்கேன். இது ஐ திங்க் 200 rupeesன்னு நினைக்கிறேன். ஓகேவா, பிங்க் கலர் ஹேங்கிங் பீடு. நெக்ஸ்ட்டு கட் பீடு டார்க் பிங்க் ஷேடில் இருக்குது. ஒரு டார்க் ஆனியன் பிங்க் அந்த கலர்னு சொல்லலாம். பட் வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதில் ஒரு 3. ஓகேவா, இது வந்து 20 rupees. ஒரு பேக் வந்து 20 rupees. சரியா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ஒரு பேக்கெட்டு. ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இது மாதிரி ஒரு பேக்கெட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினேன். ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட்டு லைட் பிங்க் பேபி பிங்க் கலரில் மைக்ரோ கட் பீட். ஓகேவா, மைக்ரோ கட் பீட் ரொம்ப குட்டியாக இருக்கிறது ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து ரொம்ப வந்து கிளிட்டரியாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் மைக்ரோ கட் பீட் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, மைக்ரோ பீட் கிடையாது, மைக்ரோ கட் பீடில் ரொம்ப ஸ்மால் சைஸ் அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 3 பீடு. இது எல்லாமே வந்து 20 rupees. சரியா, ஒரு பேக்கெட் வந்து 20 rupees.
நெக்ஸ்ட் நம்பர் 3 பீடு ஐ திங்க் 40 or 45 rupees. நம்பர் 4 பீடு ஒரு பஞ்சு 65 நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 20 பீட்ஸ் கேட்டேன். இது இவ்வளவுமே வந்து ஐ திங்க் 20 rupees. ஓகேவா, ஒரு ரூபா அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அவங்க எனக்கு எவ்வளோக்கு 25 or 26 ஏதோ பீட்ஸ் இருந்துச்சு, அது அவ்வளோவுமே 20 rupeesக்கே தந்துட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின திங்ஸு. நான் வாங்கின திங்ஸு இவ்வளோமே வந்து 1100 பக்கம் வந்துச்சு. எல்லா மெட்டீரியல்ஸுமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் நம்ம இப்போது ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க காசு கொடுக்குறது கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு காசு சொல்லுவோம், ஆனால் அவங்க அதுலேயும் குறைச்சி தான் கேட்பாங்க. பட் மெட்டீரியல் காஸ்ட்டே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.